வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? X Limited issued 4,000 shares of ₹10 each at a premium of ₹2 per share. பார்த்தீங்கன்னா X Limited 4,000 shares issue பண்ணுறாங்க. ஒரு ஷேரு ₹10, premium வந்து ₹2. The amount was payable as under. Application ₹3 per share, allotment ₹4 per share including premium. ஓகே, இந்த 4ல் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ ₹2 ப்ரீமியம் போச்சுன்னா ₹2 தான் அலாட்மெண்ட் மணி. ஆன் ஃபர்ஸ்ட் கால் ₹3 per share, on second call ₹2 per share. The company received applications for 5,000 shares and the allotment was made as under. 5,000 sharesக்கு application receive பண்ணியிருக்காங்க. ஓகே, applicant for 200 shares nil. அதாவது 200 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு ஒரு ஷேருமே கொடுக்கல. அப்ளிகண்ட் ஃபார் 800 ஷேர்ஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 800 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கொடுத்தாச்சு. அப்ளிகண்ட்ஸ் ஃபார் 4,000 ஷேர்ஸ் 3,200 ஷேர்ஸ். அதாவது 4,000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு 3,200 ஷேர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது 200 கேட்டவங்களுக்கு கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 800 கேட்டவங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க, அலாட் பண்ணியாச்சு. 4,000 கேட்டவங்களுக்கு 3,200 வந்து கொடுத்துருக்காங்க. All money were duly received except the first call on 200 shares and final call on 300 shares. Pass journal entries and prepare balance sheet of X Limited. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா மணியும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலில் 200 ஷேர்ஸ்க்கும் ஃபைனல் காலில் 300 ஷேர்ஸ்க்கும் ரிசீவ் பண்ணலை. இப்போ நமக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு நம்ம வந்து என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் மணி ₹3. ஓகே, 5,000 into 3. இப்போ இதில் நமக்கு ரிஜெக்ஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் மணியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அலாட்மெண்ட் மணியோட. இது மாதிரி ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஜேர்னல் போடும்போது. இப்போ அந்த டேபிள் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், முதல்ல அப்ளிகேஷன் ரிசீவ்டு. எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 5,000 அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனும் ₹3 இல்லையா? அப்போ 15,000 அமௌண்ட். இதில் வந்து இஷ்யூடாக மைனஸ் பண்ணலாம். இஷ்யூடு எவ்வளோ பாருங்கள், 4,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூடு. அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது 5,000, ஆனால் இஷ்யூ பண்ணது 4,000. அப்போ 4,000 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் பண்ணோன்னா 1,000 பேலன்ஸ். அப்போ 4,000 into 3 12,000 and 1,000 into 3 3,000 இருக்குது. இப்போ ரிஜெக்ஷனை நம்ம மைனஸ் பண்ணலாம். ரிஜெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஷேர்ஸ்க்கு நில்லுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஷேர் கூட கொடுக்கல. அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 200 ரிஜெக்டட். 200 into 3 பார்த்தீங்கன்னா 600. ஓகே, இப்போ வந்து 1,000ல் 200 போயிடுச்சுன்னா 800. இப்போ இந்த 800 என்னென்னா அப்ளிகேஷன் மாதிரி ரிசீவ் பண்ணிட்டாங்க 2,400. இதை அலாட்மெண்ட்டோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா 800 ஷேர்ஸ்க்கு ₹3 வந்து நம்ம வாங்கியாச்சு. எவ்வளோ வந்துட்டோம்? 2,400 வாங்கிட்டோம். அப்போ இதை அலாட்மெண்ட் மணியோட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேபிளை வச்சே நம்ம 2 என்ட்ரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அதுக்கு என்ன ஜேர்னல் தெரியும் இல்லையா? பேங்க் டு அப்ளிகேஷன். பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் 15,000. பாருங்கள், அது அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் போடுவோம் யூஷுவலாக. இப்போ இதுலேயே நம்ம கிளப் பண்ணி போட்டுக்கலாம். ரிஜெக்ஷனுக்கும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணியோட, அதையும் சேர்த்து காம்பவுண்ட் என்ட்ரியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் ஒரு என்ட்ரி போடணும். அதே மாதிரி ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க், அதாவது ரிஜெக்ஷனுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட், இந்த அலாட்மெண்ட் மணி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்துக்குமே டெபிட் பார்த்திங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் தான். அதனால் இதை நம்ம காமனாக ஒரே என்ட்ரி காம்பவுண்ட் என்ட்ரியே போட்டுடலாம். பாருங்கள், ஷேர் அப்ளிகேஷன் 15,000 அதே இதுக்கு. இது ஷேர் கேபிட்டல் 12,000 இஷ்யூடு அமௌண்ட். அதுக்கப்புறம் பேங்க்ன்றது ரிஜெக்டட் 600. அதுக்கப்புறம் ஷேர் அலாட்மெண்ட்ன்றது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா அலாட்மெண்ட் மணி, அந்த அமௌண்ட் 2,400. ஓகேவா? ஈஸியாக இருந்தது பாருங்கள். இப்போ இந்த டேபிள் போட்டதுனால இது அப்படியே இந்த 2 என்ட்ரிக்கு முதல்ல 15,000, அப்புறம் 12, அப்புறம் ரிஜெக்ஷன் 600, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2,400 போட்டாச்சு. ஓகே, எஸ். இப்போ அடுத்து அலாட்மெண்ட் என்ட்ரி. அலாட்மெண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியம் எவ்வளவுன்னா ₹2 இல்லையா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஷ்யூட் அட் அ ப்ரீமியம் வந்து 2 per share. அப்போ அதோடு சேர்த்து இப்போ என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். எஸ், பாருங்கள்,
ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட். அலாட்மெண்ட்டில் 4 rupees, ஷேர் கேபிட்டல் 2 rupees, ஷேர் ப்ரீமியம் 2 rupees. இந்த 4000க்கு தான் நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்போ 16,000, 8,000, 8,000 வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன? பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். இப்போ பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட்னும் போது இப்போ இந்த அலாட்மெண்ட் 16,000 இல்லையா? ஆனால் இங்கே நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணி ஒரு 2,400 வாங்கிட்டோம். அப்போ இந்த 16,000ல் இந்த 2,400 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் போட்டால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன போட போகிறோம்? பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். அப்போ இந்த 16,000ல் இந்த 2,400 நம்ம மைனஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் மணியோட வாங்கிட்டோம், அதனால் அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதனால் 13,600, 16,000க்கு பதிலாக 16,000 மைனஸ் 2,400. ஓகேவா? இப்போ கால் மணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் 3 rupees. எவ்வளோ கால் ஃபஸ்ட் கால் பே பண்ணல? 200 பே பண்ணல. ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி வந்து 3 into 4,000, அது அப்படியே போட்டுக்கலாம். டியூ என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் வந்துடும். இப்போ ரிசீவ் பண்ணும்போது தான் அந்த 200 ஷேர்ஸ் வந்து பே பண்ணலை இல்லையா? அப்போ மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 4,000ல் 200 போயிடுச்சுன்னா 3,800 into 3. ஓகே, பாருங்கள், 11,400. ஏன்னா இங்கே கால்ஸ் இன் அரியர் இருக்குது. பிகாஸ் 200 ஷேர்ஸ்க்கு கால் மணி பே பண்ணலை. அந்த கால் மணி எவ்வளவு? 3 rupees. அப்போ 200 into 3 பார்த்தீங்கன்னா 600 rupees கால்ஸ் இன் அரியர். ஓகே, இப்போ நம்ம இது வந்து மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் வந்து கால்ஸ் இன் அரியர்னு இங்கே காமிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் போடலாம் அது. அடுத்து பாருங்கள், இப்போ ஃபைனல் கால் வந்து 300 ஷேர்ஸ்க்கு பே பண்ணலை. கால்ஸ் இன் அரியர் 300 ஷேர்ஸ்க்கு இருக்குது. ஃபைனல் கால் மணி எவ்வளவு? 2 rupees. ஓகே, ஃபஸ்ட் கால் செகண்ட் கால்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபைனல் கால் செகண்ட் கால் தான் இப்போ ஃபைனல் காலாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ 2 per share. அப்போ 2 into 300, இதுவும் 600. அப்போ ஃபஸ்ட் கால்லையும் ஒரு 600 கால்ஸ் இன் அரியர் அண்ட் செகண்ட் கால்லையும் ஒரு 600 கால்ஸ் இன் அரியர் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மொத்தம் 4,000 into 2 அதுக்கான என்ட்ரி கால் மணி. ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் 8,000 rupees. இப்போ அடுத்து ரிசீவபிள் என்ட்ரியில் என்ன பண்ணுவோம்? 8,000 மைனஸ் 600 பார்த்தீங்கன்னா 7,400. ஏன்னா 300 ஷேர்ஸ்க்கு கால் மணி வாங்கலை இல்லையா? அதனால் பாருங்கள், 3,700 into 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் காலில் ஒரு 600 கால்ஸ் இன் அரியர் அண்ட் ஃபைனல் காலில் ஒரு 600 கால்ஸ் இன் அரியர் இருக்குது. எஸ், இப்போ ஜேர்னல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளை வந்து பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும். அதுக்கு முதல்ல நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், இதில் வந்து ஷேர் கேபிட்டல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் லெஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து பேலன்ஸே வராது, கேன்சல் ஆகிடும். இந்த ஷேர் கேபிட்டலில் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். பாருங்கள், இங்கே ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ இருக்குன்ட்டு. இங்கே ஷேர் கேபிட்டல் 12,000 இருக்கா? இங்கே ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 8,000. 20 ஆச்சா? இப்போ இங்கே ஷேர் கேபிட்டலில் 12 இருக்குது, 32,000. ஓகே, இங்கே ஷேர் கேபிட்டல் பாருங்கள் 8,000, 40,000 ஷேர் கேபிட்டல். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each 40,000. இப்போ நம்ம கால்ஸ் இன் அரியர்னு சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட் காலில் ஒரு 600 சொன்னோம். பிகாஸ் 12,000 டியூ அமௌண்ட், ஆனால் ரிசீவ் பண்ணது 11,400 தான். அப்போ 600 கால்ஸ் இன் அரியர். அதே மாதிரி தான் இந்த ஃபைனல் கால்லையும் 8,000 டியூ அமௌண்ட், 7,400 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் 600 வந்து கால்ஸ் இன் அரியர். அப்போ இந்த கால்ஸ் இன் அரியரை இந்த ஷேர் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். எவ்வளவு அப்படின்னா 1,200 இல்லையா? ஸோ 40,000 மைனஸ் 1,200 போயிடுச்சுன்னா 38,800. ஓகே, எஸ். இப்போ வந்து இதுதான் வந்து 1. இப்போ நெக்ஸ்ட்டு நோட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ இங்கே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ப்ரீமியம் இருந்தது பாருங்கள், ஷேர் ப்ரீமியம், இதுதான் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வரப்போகுது. எவ்வளவு அப்படின்னா 8,000. ஸோ நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 8,000 போட்டாச்சு, அவ்வளோதான். மற்றது இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், இங்கே 15 இருக்கா? இங்கே 15 பேலன்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது கிரெடிட், இது டெபிட். அதே மாதிரி அலாட்மெண்ட் பாருங்கள், இங்கே 2,400 கிரெடிட்டில் இருக்குது, இங்கே டெபிட்டில் 16 இருக்குது, இங்கே கிரெடிட்டில் 13,600. 13,600ம் 2,400ம் 16,000. அப்போ இங்கே டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் ஆகிடும், எதுலேயுமே பேலன்ஸ் வராது. இப்போ நம்ம போடுற அமௌண்ட்டு வந்து எதுலெல்லாம் பேலன்ஸ் வருதோ அது மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அப்போ நமக்கு இந்த அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட் காலாக இருக்கட்டும், ஃபைனல் காலாக இருக்கட்டும், இது எதுவுமே பேலன்ஸ் ஷீட்டில் வராது. எது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்னா இந்த பேங்க் வரும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருந்தால் வரும், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ இருந்துச்சுன்னா வரும், ஷேர் கேபிட்டல் வரும். அவ்வளோதான் வந்து இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரும். ஓகே, எஸ். இப்போ பேங்க்
பிகாஸ் மற்றது எதுவும் வராதுன்னு சொல்லியாச்சு. இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் எது அப்படின்னா பேங்க். கரண்ட் அசெட்டில் பேங்க்ன்றது தான் இம்பார்ட்டண்ட் ஐட்டம். டெபிட்டில் பாருங்கள் 15 இருக்குது, இங்கே க்ரெடிட்டில் பாருங்கள் 600, இங்கே டெபிட்டில் 13,600, டெபிட்டில் 11,400, டெபிட் 7,400. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து லெட்ஜர் ஓப்பன் பண்ணாலோ இல்லை டெபிட்டை க்ரெடிட்டை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னா 46,800. ஓகேவா? இதுதான் நம்மளோட நோட். 3 ஐட்டம் தான் இருக்குது. நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதுதான் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட். 8 நோட் இருக்குது. அதில் 1, 2, 8 மட்டும்தான் போட போகிறோம். 1 38,800, 2 எவ்வளவு 8,000. இதோட டோட்டல் பாருங்கள் 46,800. இப்போ பேங்க்கோடது என்ன இங்கே இருக்குது பாருங்கள், பேங்க்கோடது 46,800. அப்போ டோட்டல் அதே வந்துருச்சு 46,800. ஓகே, டேலி ஆகிடுச்சா? எஸ். இப்போ நான் பேங்க் எப்படி போட்டேன்னு புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? டெபிட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுங்கள். இங்கே டெபிட்டு, இது கிரெடிட் தனியாக ஆட் பண்ணுங்கள். இது டெபிட்டு, இது டெபிட்டு, இது டெபிட், எல்லாமே டெபிட். இது மட்டும்தான் 600 மட்டும்தான் கிரெடிட். அப்போ டெபிட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த கிரெடிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 46,800 வந்துடும். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது, ப்ரோ ரேட்டோ அலாட்மெண்ட். எஸ், இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.